அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Proverbs 16th chapter 3rd verse. Commit to the Lord whatever you do, and He will establish your plans. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்தரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. இது கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவே, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உம்மிடம் ஒப்புவித்து அர்ப்பணித்து வாழ தகுதிப்படுத்துங்க. சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தருடைய வழிநடத்தல்ல அவங்க வாழ்க்கை அமைத்து தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். அவங்க செய்கைகள் எதுவாக இருந்தாலும், குடும்ப காரியங்கள், அவங்க பிள்ளைகளோட காரியங்கள், தொழில், வேலை, ஊழியம், அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எதுவாக இருந்தாலும் இயேசுவே, அது உம்மிடம் ஒப்புவித்து உம்முடைய யோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுதுதான் கர்த்தாவே அது உறுதிப்படும். ஆமென். இந்த வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க அதன்படி வாழ தகுதிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. ஆவியான ஒரு வழிநடத்தல் படி எங்க வாழ்க்கையை நீங்க அமைத்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். தேவ திட்டம், தேவ சித்தம், அதன்படி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆளுகை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இங்க விருப்பம் இல்லை இயேசுவே, உம்முடைய விருப்பம், சித்தம், உம்முடைய ஆளுகை எங்க வாழ்க்கையில இருந்தா, அதுல நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் எங்களோட வழி நடத்துகிற தேவாதி தேவன் நீங்க தான். போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நேர்மாறாக இருந்தாலும் எங்களை ஆளுகை செய்து எங்களை பலப்படுத்தி அதை தாண்டி வர கிருபை செய்கிற தேவாதி தேவன் நீர் ஒருவர் தான். அநேக காரியத்துல நாங்க என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு தெரியாத வேலையில அது உம்மிடம் ஒப்புவிக்க கிருபை செய்யுங்க. ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் எங்களோட செய்கைகள் உமக்கு பிரியமாக இருக்க எங்களை ஆளுகை செய்யுங்க. நன்மை தீமை அறியத்தக்க ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியின் பகுத்தறிவுகளை வரன்னு நீங்கள் தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உடைய வார்த்தையை சார்ந்து ஜெபத்துல உறுதியா இருக்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கி தாங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல இயேசுவே, பாவியாக எங்கள் மேல் கிருவியாக இருந்து ஒவ்வொரு நாளும் உம்மை பிரதிபலிக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக சாட்சியை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்க வாழ்க்கையை நீங்களே வழிநடத்தி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். எங்க இருதயம் உம்முடைய வார்த்தையினால் ஆவிக்குரிய ஜீவியத்துல நிரம்பி இருக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. அநேக நேரத்துல எங்களால முடியாத நேரத்துல கூட நீர் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆளுகை செய்யுங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன இயேசுவே, நீர் ஒவ்வொருத்தரும் கேட்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியின் ஆளுகை இருக்குமாறு கெஞ்சி கேட்கிறோம். உண்மை பிரதிபலிக்கிற சாட்சிகளாக எங்களை ஆளுகை செய்யுங்க. நாங்க உண்மையை சார்ந்து இருக்கிறப்போ அது உண்மையை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்கள் குறைகளை மன்னிங்கப்பா. இது கேட்குற யாராவது ஒருத்தங்க, நான் இது வரைக்கும் செய்யல பிரதர், இனிமேட்லேயே அந்த கர்த்தருக்கு உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்புவித்து அர்ப்பணித்து ஒரு புதிய ஆரம்பத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நீர் விரும்புகிற பிள்ளைகளாக எங்களை ஆளுகை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.